வேண்டாம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம். தேவையா? ஏர்போர்ட் தேவையா? வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, விவசாய மக்களே வஞ்சிக்காதே. சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா? சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா? ரத்து செய், ஜியோவை ரத்து செய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பரந்தூர் போராட்ட களத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் சந்தித்த விஜய் இந்த ஒரு பையனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் பேசும்போது, அந்த கேரவனில் நின்று பேசும்போது அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த பையன் தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ராகுல் அப்படி என்ன பேசினா, விஜய் என்ன பார்த்தாரு, இப்போ இந்த ராகுல் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம ராகுல்கிட்டே கேட்க போகிறோம். ராகுல், விஜய் என்ன சொன்னார், என்ன நீ பண்ண, எதனால் விஜய் உன்னை பார்த்ததா சொன்னார், உன்னால் இன்ஸ்பயர் ஆனதா சொன்னார்? விஜய் அண்ணா இப்போ பேட்டியில் ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார், பாராட்டினார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏரியாண்ட போராட்டம் பண்ணாங்க. அப்போ 500வது நாள்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ இந்த மாதிரி இந்த பள்ளிங்க வேணும், விமான நிலையம் தேவையில்லை, இந்த ஊருங்கெலாம் வேண்டும், இந்த விவசாய நிலங்கள்லாம் வேண்டும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடினோம். இந்த சின்ன வீட்டில் நாங்கள் இந்த வாழ்ந்துங்கிறோம். வேறு எங்கன்னா போனால் எந்த இடத்துல போய் நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் பைக்கில் கை போட்டு போகிறோம், சத்திரம்லாம் போகிறோம், மதுரமான போகிறோம், போய் எதனா வாங்கி அது வேறு இடத்துல எங்கன்னா போனால் எப்படி நாங்கள் எந்த சைடு போயிட்டு எப்படி வருவோம் வீட்டுக்கு? அதனால தான் இந்த விமான நிலையம் தேவையில்லை, பள்ளிகளை அழித்து விட்டு விமான நிலையம் தேவையில்லை, இந்த பசுமையான இடத்தை அழித்து விட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்தார். இந்த மாதிரி உங்கள் கூட இருந்து விமான நிலையம் வரவிடாமல் உங்கள் ஊரை மீட்டு தரேன்னு சொல்லி அது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். இப்போ நீங்கள் பேசுனது தான் அவர் பார்த்துருக்காருல்ல, நீங்கள் பேசுனதை பார்த்துட்டு உங்ககிட்ட அவர் என்ன கேட்டார்? ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார். அதோடு ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார். எதற்காகவே பேசணுன்னு கேட்டார். எனக்கு இந்த ஊர் வேணும்னு சொல்லிட்டு பேசினேன் நான் சொன்னேன். அது கை குத்தாரு. அப்புறமா கை குத்தோடனே என் கூட இருந்து நீங்கள் தான் நான் விஜய், நீங்கள் தான் இந்த ஊரை மீட்டு தரணும் சொன்னேன். அவர் சரி துணியாக உங்க கூட இருந்து துணியாக இந்த ஊரை மீட்டு தரணும்னு சொன்னார். இப்போது 910 நாளாக இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் 910 நாளாக அந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்கீங்க. அங்கே போய் உட்காரும்போது நீங்கள் அவங்க பேசுகிறத பார்த்து என்ன நினைப்பீங்க? அவங்க பேசுகிறத பார்த்துட்டு நாங்கள் இந்த ஊரை நம்ம கூட சேர்ந்து நம்மளும் போராடி இந்த ஊரை மீட் தரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுறோம். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்கள் கூட சேர்ந்து? போராட்டம் கூட போகிற இடம் கேட்பாங்க. ஆமாம் போகிறேன், நீங்களும் வாங்கலாம். நான் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணால் இந்த மாதிரி ஊரை நம்ம மீட்டு தரலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வராங்க. இப்போ 4-5 பேர் உங்களோட போராட்டத்துக்கு வராங்க. போராடுற டைமு, ஸ்கூலுக்கு போகிற டைமை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க, ஈவினிங் போராட்டத்துக்கு போவீங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஹாபி அப்படின்னா என்ன? விளையாடுறது இல்லை வேறு எங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது அப்படி எதனா பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் வீட்டில் ஸ்கூலில் தர ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு 6 மணி 7:30 மணி வரைக்கும் படிப்பேன். 7:30 மணி 1/2 மணி நேரம் விளையாடுவேன், மாட்டெல்லாம் ஓட்டி கட்டி விளையாடுவேன். இப்போது இந்த விமான நிலையம் வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? எதனால் இந்த விமான நிலையம் வேணாங்கிறீங்க? பள்ளிலாம் பாதிக்கப்படுது, அதனால் இந்த விமான நிலையம் வேண்டாம்னு சொல்கிறோம். எல்லாரும் விவசாய நிலம் பாதிக்கப்படுது, ஏரி நீர்நிலை குட்டெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பள்ளி மட்டும்தான் பாதிக்கப்படுது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நாங்கள் படிக்கிற பள்ளி அது, அதனால் நாங்கள் போராடுறோம். இந்த ஊர், இந்த பள்ளி, இந்த ஏரி குளம் குட்டை, இந்த கழனிங்கெலாம் இருந்தால் தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ முடியும். அதனால் இந்த மொத்தத்தை அழிச்சிட்டு நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்? அதனால் இந்த ஏர்போர்ட் வேண்டாம். அதனால் ஏன் பள்ளி அவ்வளோ முக்கியம்? அதுதான் எங்களோட வாழ்வாதாரம், இது விவசாயம் எங்களுக்கு வாழ்வாதாரம். சரி, இப்போ ஸ்கூலில் நீங்கள் எந்த அளவுக்கு படிப்பீங்க, என்ன ரேங்க் வாங்குறீங்க, நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சூப்பர் சிங்கர்ஸ் போகணும்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த போராட்டத்தில் நிறைய போலீஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த போலீஸ்லாம் உங்களை என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. எங்கே போனாலும் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு மடக்கி கேட்குறாங்க. மடக்கி என்ன கேட்குறாங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? ஊருக்கு தான், இந்த இடத்துல தான் போகிறோம். எதற்காக மடக்கி பண்ணுறீங்க? நாங்கன்னா கொலை செஞ்சோமா இல்லை எதனா
திருடணுமா எதுனா பண்ணணுமா, எதற்காக இந்த மாதிரி இது பண்ணுறீங்க ம். அப்படின்னு கேட்டுப்பாங்க எங்கள் ஜனங்க. ஓகே, இப்போது நீங்கள் அங்கே போராடலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருன்னா தடுத்துருக்காங்களா உங்களை? யாரும் தடுக்கலை எங்களை. சார் சுப்பிரமணிய மாமா வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் போராட்டத்தை போயிருந்தோம். ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு ஒரு 700 நாளுக்கு போயிருந்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் வந்து படிக்கிறதுலாம் கஷ்டமாயிடுது, படிப்பு மாந்திரம், போய் படிக்கிறத பாரு, அப்புறமா நான் கூப்பிட சொல்ல தேவையான பெரிய போராட்டம் பண்ண சொல்லலாம், கூப்பிட்றேன் அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெய்லி போராட்டத்துக்கு வர வேணாம், முக்கியமான போராட்டத்துக்கு மட்டும் முக்கியமான வாங்கன்னு போராட்டம். சொல்றாங்க. ஆமாம், படிப்பு முக்கியம் தானே. முக்கியம். உங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் நீங்கள் போராட்டத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா எதை போய் போராட்டுக்கு எங்கடா போய்ட்டு வந்து கேட்பாங்க. போராட்டம் போய்ட்டு வந்து சொல்லுவேன். ம். சரி போய் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அம்மா அனுப்பி வைப்பாங்க. ஆ ம். நமக்காக தானே நீ போராடுற, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தொடர்ந்து இந்த போராட்டம் போயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு தேடி தானே எல்லாரும் போராடுவாங்க. நீ என்ன நினைக்கிற? என்ன தீர்வா எது கிடைக்கும்னு நினைக்கிற? இந்த ஊரை வந்து விஜய் அண்ணா, வேல்முருகன் அண்ணா, சீமான் அண்ணா எல்லாரும் மீட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இதை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற? வேண்டாம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம், தேவையா தேவையா, ஏர்போர்ட் தேவையா, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, விவசாய மக்களே வஞ்சிக்காதே, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, தேவையா தேவையா, விமான நிலையம் தேவையா தேவையா தேவையா, ஏரோட்டும் நிலத்தில் ஏர்போர்ட் தேவையா, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, ரத்து செய் ஜியோவை ரத்து செய். சரி, நீங்கள் இப்போ வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அந்த போராட்டத்தில் நீங்கள் வைப்பீங்களா ஒரு கோரிக்கை, எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இப்போ நீங்கள் நம்ம சேனல் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் போயிட்டு முதல்வராண்ட போய் சொல்லிங்க, நியூஸ்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.